ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். பால் எக்கு இதை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த நான் செய்கிற ரெசிபியை செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. அதில் பால் இருக்குன்னு தெரியாது, முட்டை இருக்குன்னு மாதிரியும் தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கப்பு பால். இது ஆல்ரெடி பாயில் பண்ணி சில்டு ஆக்கின பால், நார்மல் பால், வேறு எதுவுமே இல்லை. அதில் 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு எக்ஸாக்ட் ஒரு 8 ஸ்பூன், இது வந்து நார்மல் டீஸ்பூன் தான், 8 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அடுத்தது நல்லா சர்க்கரையை நல்லா மெல்ட்டு பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும் ரெசிபி. இந்த ரெசிபியும் ஸ்வீட் ஐட்டம், விஐபிக்காக பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெசிபி. நம்ம இடத்துல பாலேடுன்னுவோம்ல, இந்த இடத்துல வந்து கேரமல் கஸ்டர்டு கொஞ்சம் நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணுவோம். இது வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா ட்ராப் பண்ணுவோம். நம்ம கேக்கில் யூஸ் பண்ணுறோம் நார்மல், அதே தான். இதுலேயும் கரெக்டாக ஒரு 3 ட்ராப் விட்டுருக்கேன். டீஸ்பூன்னுவாங்க, அதில் வந்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சின்னா அடுத்தது வந்து 1 கப்பு பாலுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 4 முட்டை உடச்சி அதை கூட ஒன்றா சேர்த்துக்கணும். முட்டையை நீங்கள் உடைக்கும் போதே செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தனியாக உடைச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். எனக்கு முட்டை நல்லா இருக்குன்னு தெரியும், ஆல்ரெடி நான் தண்ணியில் போட்டு செக் பண்ணிவிட்டேன். அதனால தான் நான் டைரெக்டாகவே உடச்சி டைரெக்டாக பாலில் சேர்க்குறேன். நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு உடச்சி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. அப்புறம் நல்லா இந்த இதையும் போட்டுட்டு எக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த முட்டையும் பாலும் எல்லாமே ஒரு ஈக்குவலாக இருக்கணும். இடையில விட்டிங்கன்னா மேலே வந்து அப்படியே முட்டை ஒயிட் பார்ட்டு வந்து அப்படியே மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பண்ணக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு அலுமினிய பாத்திரம், ஸ்டீல் பாத்திரத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அலுமினிய பாத்திரத்தில் தான் வைக்கணும். அலுமினிய பாத்திரத்தில் ஒரு 6 to 7 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இது வந்து கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ்னால் சுகரை மெல்ட்டு பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு மெரூன் கலர் வரும். அதுதான் அதோட பால் எடுக்கு மேலே வர ஒரு லேயர், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுகரு டைரெக்டாக போட்டுட்டு மீதி எதுவும் இல்லை, இதில் ஆயில் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு சுகர் போட்டுட்டு ஹீட் பண்ணிங்களாலே ஆட்டோமேட்டிக் இது போல் சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் கலரும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இதை ஸ்லோ வச்சுட்டு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க. இந்த குக்கிங் பொறுத்தவரையும் குக்கிங்னாலே ஸ்லோவாக பண்ணால் தான் இதுவும் பர்ஃபெக்டாக வரும். அதுவும் எமர்ஜென்சியில் பண்ணாதீங்க. ரொம்ப சீக்கிரம் பண்ணிங்கன்னா அந்த டிஷ் நல்லாவே வராது. எந்த டிஷ் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா பொறுமையாக செய்யுங்க, நல்லா சூப்பராக வரும். இது பிகினர்ஸும் செய்யலாம், அவ்வளோ சூப்பரான ரெசிபி. கரெக்டான ரேஷியோ இருந்தால் இது சிம்பிளாக பண்ணிடலாம். இதுதான் இந்த பக்குவம். இதுக்கு மேலே கேஸை டைரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு தேவையான கலர் கிடச்சிடுச்சு. அப்புறம் இப்போ இது போல் கரெக்டாக பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா பாத்திரம் ஹீட்னால் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். மெல்லமாக எடுத்துகிட்டு நல்லா எந்த அளவுக்கு லேயர் வேணுமோ, நம்ம பால் எந்த அளவுக்கு திக்க வருமோ அந்த அளவுக்கு பொறுமையாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கேரமலைஸ்டு வந்துட்டு லேயர் ஆகும். சூப்பராக அப்படியே திக்னஸ் லேயர் ஆகும். இது வந்து நல்ல டார்க்காக சூப்பராக வரும் கலர். இங்கே பாருங்கள், இந்த கலர், இந்த கோல்டன் கலரில் வரும். ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுத்தவொடனே
கையில் கண்டிப்பாக அடிச்சுக்காதீங்க, ஒரு துணியும் பிடிக்காதீங்க. நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு இந்த பிடிக்கிறத பிடிங்க, பாத்திரத்தை இடுக்கி மாதிரியா இருக்கும் அதை பிடிங்க. அப்படி இல்லைன்னா துணியை வச்சுக்கோங்க, திக்கான துணியை வச்சு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இது போல் சுற்றிக்கிட்டே இருந்தால் இது போல் அவுட்புட் வரும். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டியும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஊற்றும் போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி பாத்திரம் அடுப்பில் வச்சுருங்க. கீழே வந்துட்டு இந்த அலுமினிய பாத்திரத்துக்கு கீழே கரெக்டாக டைரெக்டாக இதில் போய்ட்டு உட்காரக்கூடாது, பாத்திரத்தில் போய்ட்டு உட்காரக்கூடாது. அதுக்கு இடையில வந்துட்டு தூக்கணும் மாதிரியே எதனா ஒரு ஸ்டாண்டு மாதிரியே வைக்கணும் கம்பல்சரி. இது கீழே இங்கே பாருங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கேன்னா. ஆனால் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், ஆனால் சுடு தண்ணி ஊற்றலை. ஏன்னா இந்த பாத்திரம் எடுத்து வைக்கும் போது கையில் வந்துட்டு ஸ்டீம் அடிக்கும், அந்த ஹீட் அடிக்கும், அதனால் வைக்கல. ஸ்லோ வச்சுட்டு இப்போ சுடு தண்ணியை ஹீட் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அந்தளவுக்கு ஹீட்டு கொதிக்காது. உடனே நம்ம இப்போ பால் எடுத்து ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண எடுத்த பாலை எடுத்து ஊற்றிட்டு இதுக்கு மேலே அலுமினியம் ஃபைல் இல்லைன்னா நார்மல் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் நீங்கள் உடைக்கும் போது முட்டையிலேருந்து உளுந்துருந்தால் இது போல் லாஸ்ட்டு நின்றுடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நீங்கள் பயப்பட தேவையில்லை, உள்ளே போயிடுமான்ட்டு போகாது அது. அவ்வளோதான். இது நல்லா ரவுண்டில் கவர் பண்ணிவிட்டு இது போல் இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ண வச்சுட்டு ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்போ உள்ளே வச்சாச்சு, தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நியூஸ் பேப்பர் வச்சுருங்க. இது எதுக்கு வைக்கிறேன்னா, தண்ணி கொதிக்கும் போது அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு அந்த ஸ்வெட்டிங்கில் தண்ணி டைரெக்டாக உள்ளே கேரமல் கஸ்டில் விழுந்துச்சுன்னா அது அப்படியே வாட்டரி ஆகிடும், நல்லா இருக்காது. பால் ஏடு மாதிரியே வராது, ரொம்ப லூஸான மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸ்டீம் ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், 5 minutes to 20 மினிட்ஸில் நார்மல் ஆகிறதுக்கு வெளியே வச்சேன். அப்புறம் ஒரு 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இப்போ அதை அப்படியே பல்ட்டி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். கலர் எவ்வளோ டார்க்னஸ்ஸு சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். கட் பண்ணால் இது போல் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே ஒயிட்டு, மேலே மெரூனு, கீழேயும் அந்த ஜூஸ்க்கு இறங்கிட்டு இருக்கும். கட் பண்ணி இப்போ 2 பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி கொடுத்துட்டேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி இது. பிகினர்ஸும் சுலபமாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.